தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்தக் கோரி கிளிநொச்சியில் போராட்டம். வடகிழக்கு மக்களின் ஆதரவு காரணமாக சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதி. எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா தெரிவிப்பு. நாடு முழுவதும் ஆயுத படைகளை வரவழைக்க ஜனாதிபதி உத்தரவு. வடக்கு அபிவிருத்திக்கு தனியான ஜனாதிபதி செயலணி சஜித் பிரேமதாச. யுத்த குற்றவாளிகளை பாதுகாக்கும் சட்டமூலம் சமர்ப்பிப்பு. சிறுபான்மை இனத்தவரை கொண்டு வந்தமை துரோகமாகும் கஜேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழரசு கட்சி அடையாளமற்று போகும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக மாகாண சபையில் அமல் செய்ய நடவடிக்கை சுமந்திரன் கருத்து. வெளிநாட்டு கடன்களை நிறுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஜனாதிபதி கோரிக்கை. காணாமற் போனவர்கள் எண்ணிக்கை மேற்குலகின் அறிவிலைத்தனமாம் அலிசப்ரி. 13ஆம் திருத்தச் சட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது சஜித் திட்டவட்டம். அதிகாரம் மமதை கொண்டவர்களுக்காக தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறக்கூடாது டக்ளஸ் தரப்பு வலியுறுத்து. சஜித்திற்கு எதிராக களமிறக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் முன்னாள் பிரதி அமைச்சர் சாடல். தொடர்பது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,09,007 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திலே 1,09,007 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக 108 வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு மேலதிகமாக வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் எங்களுடைய பழைய கச்சேரி வளாகத்திலே 8 நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது. அதே போல நாளை முதல் நடைபெற இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக 3656 அரசாங்க உத்தியோகத்தர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த மாவட்டத்திலே 96 வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மாவட்ட செயலர் உத்தியோகத்தர்களுக்காக நாளைய தேதி 4ஆம் தேதியும், போலீசாருக்காக 4ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதியும், ஏனைய அரச உத்தியோகத்தர்களுக்காக 5 மற்றும் 6ஆம் தேதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே தவறப்படுத்த ஏதாவது அவசிய வேலைகள் காரணம் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வாக்களிப்பிலே தவறுகின்ற உத்தியோகத்தர்கள் பழைய கச்சேரி வளாகத்திலே 11ஆம் மற்றும் 12ஆம் தேதிகளிலே தங்களுடைய வாக்கை செலுத்த முடியும். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுத படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2098 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 122 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம், அபிவிருத்தி மற்றும் பிரதேச பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வட பிரதேசத்துக்காக தனியான ஜனாதிபதி செயலணி ஒன்று நிறுவப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வடகிழக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம், அபிவிருத்தி மற்றும் பிரதேச பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வட பிரதேசத்துக்காக தனியான ஜனாதிபதி செயலணி ஒன்றும் நிறுவப்படும். ஏனைய பிரதேசங்களுக்கும் மாகாண அடிப்படையில் செயலணிகள் அமைக்கப்படும். இந்த வேலை திட்டத்தினூடாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களுக்கு 2 உப செயலணிகளும் அமைக்கப்பட்டு மாதாந்த வடக்கின் அபிவிருத்தி தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் ஆகியோருக்கிடையே நேற்றைய தினம் 2ஆம் தேதி சமத்துவ கட்சியின் கிளிநொச்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறாக தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்கள் முன்னிதி கடன் பொறிக்குள் சிக்கியிருக்கின்றன.
காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தீர்வும் இல்லை. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அதிகமான குடும்பங்கள் உள்ளன. தானும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த பிரதேசங்களின் அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்துவேன். இளைஞர் யுவதிகளின் பிரச்சினைகள் உட்பட தொழிலில்லா பிரச்சினைக்கும் தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன். வடகிழக்கு மக்களை பாதுகாக்கும் வகையிலான முற்போக்கான பல வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். ஒரு நாட்டுக்குள் அதிகார பகிர்வை மேற்கொண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுப்பதோடு மாகாண சபைகளுக்கு காணப்படுகின்ற அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்துக் கொள்கின்ற செயற்பாட்டுக்கு இடமளிக்காது குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம். மேலும் நன்னீர் மீன்பிடி, கரைவலை மீன்பிடி உள்ளிட்ட பல கைத்தொழில் வாய்ப்புகளினூடாக அபிவிருத்தியை நோக்கி செல்ல முடியும். இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதோடு இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி அடைந்த பிரதேசங்களாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்டமூலமானது யுத்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமூலமாக காணப்படுகின்றது. இதை ஒரு சிறுபான்மை இனத்தவரைச் சேர்ந்தவர் கொண்டு வந்து நிறைவேற்ற முனைவது துரோகமான செயல்பாடு என இதனை முற்றாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிராகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். இந்த உண்மை நல்லிணக்கத்திற்கான ஒரு சட்டமூலம் ஒன்று இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டமூலம் என்பது நான் நினைக்கின்றேன் 45ஆம் ஆண்டு உலக யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு மோதிக்கொண்ட ஐரோப்பிய நாடுகள் கூட தங்களுக்குள் எதிர்காலத்தில் மோதல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் ரோம சாசனத்தை உருவாக்கியிருந்தார்கள். போர்க்குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகளை தண்டித்திருந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுக்குள்ளே ஐரோப்பாவிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாக இலங்கை போன்ற ஒடுக்குமுறைக்குட்படுகின்ற நாடுகளில் இருந்து தப்பியோடுகின்ற மக்கள், அந்த நாடுகளோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் அந்த நாட்டிலே முழுமையான பாதுகாப்பை பெற்று முழுமையான பொருளாதார உரிமைகளை பெற்று அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து இந்த நாடுகளில் வாழுகின்ற தங்களுடைய உறவுகளுக்கும் பொருளாதார உதவிகளை அனுப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதையெல்லாம் முன்னுதாரணமாக பார்த்து கொண்டும் கூட அந்த போர் முடிந்து, அந்த ஐரோப்பிய போர் முடிந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்த சட்டம் மூலம் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதற்காக ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஊடாக இந்த சட்டம் மூலம் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு. இது என்னத்தை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால், இன்னும் 75 வருடங்கள் சென்றாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் அரவணைக்கப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு முன்கொண்டு செல்ல போவதில்லை என்பதனைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. அந்த வகையிலே இந்த இனப்படுகொலையாளிகளை, போர்க்குற்றவாளிகளை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இழைத்த இராணுவ ஆயுத படைகளைச் சேர்ந்தவர்களை மற்றும் இந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சரவையில் இருந்தவர்களை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகின்ற இந்த உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் ரோம சாசனத்தில் கையொப்பமிடாதது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் இந்த யுத்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற கொண்டு வருகின்ற இந்த சட்டமூலம் என்பது ஒருபொழுதும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவ போவதில்லை என்பதனை நான் மிகவும் பொறுப்புணர்வோடு நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நான் முடிக்கிறேன். எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். ஏனென்றால் இது கடைசி பாராளுமன்றமாகவும் இருக்கலாம். என்னுடைய நண்பர் பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்திலே ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கோணாவில் பாடசாலையிலே, கிளிநொச்சியிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டி நடைபெற்றிருந்தது. அதிலே இல்ல அலங்காரம் மற்றும் வினோத உடை போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அங்கே மேற்கொள்ளப்பட்ட சில செயற்பாடுகளை ஒரு பயங்கரவாதத்தை மீள உருவாக்குதல் என்கின்ற ஒரு போலி குற்றச்சாட்டை முன்வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரியர்கள் விசாரணைக்காக தனித்தனியாக அழைக்கப்பட்டு ஒரு உள ரீதியான அச்சுறுத்துகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த செயல்பாடுகளை நீங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறையில் வைத்துக் கொண்டு மிக கொடூரமான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் மீது முன்னெடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது, இலங்கையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதற்கு நீங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு மிக மோசமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். நான் முடிக்கிறேன். அடுத்ததாக வவுனியா மாவட்டத்திலே ஆசிகுளம் கிராமத்திலே கற்குவாரிகள் இயங்குகின்றன. அதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. கடந்த வாரம் அங்கே வெடிவைத்து கல் தகர்க்கப்பட்டதன் காரணமாக 2 வயது குழந்தை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வீட்டின் மீது அந்த பிள்ளைக்கு அருகாமையிலே கல் விழுந்ததனால் அந்த பிள்ளை மயிரிழையிலே உயிர் தப்பி இருக்கிறது. பல வருடங்களாக இந்த கற்குவாரிகள் முடிக்கிறேன்.
சட்டவிரோதமாக இயங்குகிற காரணத்தினாலே அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சிறுநீரக பாதிப்புகள் மற்றும் சுவாச நோய்கள் என பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த விடயத்திலே கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலைக்குரிய விடயம். இது தொடர்பிலே பாராளுமன்றம் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். தமிழரசு கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மை தொடருமானால் கட்சி அடையாளமற்று போகும் அபாயம் ஏற்படும் என சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், வரலாற்றில் முதன்முறையாக தமிழரசு கட்சி 2 அணிகளாக பிரிந்துள்ளது. கட்சியின் மத்திய செயற்குழு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தீர்மானித்துள்ளது. இவ்வாறு ஒற்றுமை இல்லாத தன்மை தொடருமானால் கட்சியின் அடையாளம் இழக்கப்படும் என தெரிவித்துள்ள அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலில் பிரதான தமிழ் அரசியல் கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்காமையினால் தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக அரைகுறை தீர்வாக உள்ள மாகாண சபை முறைமையை நடத்தாமல் செய்வதற்கு மோசமான நடத்தையில் ரணில் விக்ரமசிங்க இறங்கியுள்ளார். இந்த நடத்தை அவரை நாம் ஆதரிக்காமல் விட்டதை சரியென உணர்த்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இன்று சபையில் தெரிவித்தார். ஒரு நடவடிக்கையின் மூலம் தான் யார் என்பதை திரும்பவும் மக்களுக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். வாய் சொல்லால் பலவிதமான வாக்குறுதிகள் கொடுப்பதும் அதை நடத்துவதை போல காட்டுவதும், ஆனால் அந்த இறுதி தருவாயிலே அந்த இறுதி கடைசி படியை எடுக்காமல் விடுவதும் ரணில் விக்ரமசிங்கவுடைய சுபாவம் என்பதை இந்த தருணத்திலேயும் காண்பித்திருக்கிறார். தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக தனக்கு வாக்களிக்காமல் விடுகிற தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுத்திருக்கிறதன் காரணமாக தமிழ் மக்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அரைகுறை தீர்வாக இருந்தாலும் கூட இருக்கிற மாகாண சபைகளை நடத்த விடாமல் பண்ணுவதற்காக இப்படியாக மிக மோசமான ஒரு நடத்தையிலே ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். அவருடைய இந்த நடத்தையே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியாக அவருக்கு ஆதரவு அளிப்பது இல்லை என்று எடுத்த தீர்மானம் சரியானது என்று நிரூபணமாகிறது. பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற போது அவருக்கும் இதனை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். எங்களோடு இணங்குகிற விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு அழிவு பாதைக்குள்ளே செல்லும். அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளோடு சென்ற தடவையும் எங்களுடைய மக்கள் அவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருந்தார்கள். ஆகையினாலே இந்த தடவையும் தமிழ் மக்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் நாடு பூராகவும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையோடு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இலங்கையானது ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் வாங்குவதை நிறுத்தக்கூடிய யுகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பையும் கோருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 73வது ஆண்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கை வெளிநாட்டு கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டிய தருணம் இது. மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதையும் நிறுத்த வேண்டும். இலங்கை தனது தேசத்தை பராமரிப்பதற்காக தனது சொந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி SWRD பண்டாரநாயக்கவின் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த கட்சியின் 73வது ஆண்டு நிறைவு விழாவானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நிறைவேற்றுமாறு வடக்கு கிழக்கின் தமிழ் தாய்மார் 2750 நாட்களை கடந்து போராடி வருகின்ற நிலையில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவானவை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் இரத்த களறியுடன் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இறுதி யுத்த காலத்தில் படையினரிடம் பலர் கையளிக்கப்பட்டிருந்ததோடு சரணடைந்து இருந்தார்கள். இந்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நிறைவேற்றுமாறு வடக்கு கிழக்கின் தமிழ் தாய்மார் 2750 நாட்களை கடந்து போராடி வருகின்ற நிலையில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவானது என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார்.
அறக்கலைய மக்கள் எழுச்சி போராட்டத்தின் மூலம் பதவியில் இருந்து அகற்றப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நெருக்கமான சட்டத்தரணியான அலிசா ஃப்ரேம் ஜெர்மனிய அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த செவ்வியில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் நாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் 6047 பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்துள்ளதாக கூறியிருக்கிறார். இலங்கையின் வடகிழக்கில் 1,00,000 பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் உள்ளது என ஊடகவியலாளர் கேட்டதற்கு அதை கடுமையாக மறுத்தார் அலிசா ஃப்ரேம். அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? உங்களுக்கு அதை யார் கூறியது? அது சில மேற்குலக நாடுகள் கூறும் அறிவிலித்தனம். அந்த 1,00,000 என்பது முற்றிலும் தவறான ஒன்று. அது 6047 மாத்திரமே என்று அவர் கூறியிருக்கின்றார். அவரது இந்த கருத்து நம்பகத்தன்மையற்றது மற்றும் தீய உள்நோக்கம் கொண்டது என தமிழர்கள் கூறுகின்ற நிலையில் சர்வதேச அமைப்புகள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை மிக அதிக அளவில் குறிப்பிட்டுள்ளன. மக்களின் ஆயர் என அறியப்படும் காலம் சென்ற முன்னாள் மன்னர் மாவட்ட ஆயர் ராஜப்பு யோசப் அரசு தரவுகள் மூலம் இறுதிக்கட்ட போரின் போது மாத்திரம் 1,46,679 பேர் காணாமல் போனார்கள் என கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் வெளிவிவகார அமைச்சர் அலிசா ஃப்ரே முன்னாள் ஆயர் கூறிய எண்ணிக்கையை விட மிக மிக குறைவான எண்ணிக்கையை தனது செவ்வியில் கூறியிருக்கின்றார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபை காணாமல் போனவர்களின் தொகை அதிகபட்சமாக 1,00,000 என தனது அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றது. 13வது திருத்தம் என்பது 1987 ஆண்டிலிருந்து அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்ட ஒரு விடயம். அதனை இத்தனை வருடங்களாக நிறைவேற்ற முடியாதவர்கள் தற்போது தேர்தல் காலத்தில் வெறும் கண்டுடைப்பு நாடகங்களை நடத்தி வருகின்றனர். ஒருமித்த இலங்கைக்குள் பிரிக்க முடியாத சுய ஆட்சியை தமிழர்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளதாக கோவிந்தன் கருணாகரம் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 87ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் எமது அரசியலமைப்பின் பிரிக்க முடியாத அங்கமாக மாறியது. ஆனால் அதனை முழுமையாக அமுல்படுத்துவதில் எமது அரசும் அதனை அமுல் நடத்த வலியுறுத்துவதில் எமது எதிர்க்கட்சிகளும் அக்கறை காட்டவில்லை. 1948 சுதந்திரத்திற்கு பின்னரான எமது நாட்டின் அரசியல் வரலாற்றில் நோக்கக்கூடிய விசேட அம்சம் ஆளும் கட்சி எத்தகைய திட்டங்களை அது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் கூட பல்வேறு வியாக்கியானங்கள் கூறி எதிர்ப்பதே எதிர்க்கட்சிகளின் சம்பிரதாய கடமையாக இருந்தது. ஆனால் எமது அரசியலமைப்பின் 13வது திருத்தம் முழுமையாக அமல் நடத்தப்படாது. அதனை எவ்வாறு அறிவில் அளிக்கலாம், அதனை எவ்வாறு குறைப்பிரவசமாக்கலாம் என்பதில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் எழுதப்படாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதா என்பதில் எனக்கு ஐயம் உள்ளது. இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, இன்று தேசிய மக்கள் சக்தியாக முகம் காட்டும் அன்றைய ஜனதா விமுக்தி பெரமுன வேட்பாளர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரது விஞ்ஞாபனத்தில் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தொடர்பாக குறிப்பிட்டவை தொடர்பாகவும் வடகிழக்கில் அவர்களது பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் கேட்கும் போது நான் உண்மையில் எனது உடம்பை கிள்ளி பார்க்கிறேன். எனது கேட்கும் திறனை சந்தேகிக்கின்றேன். இவர்களது உரை தொடர்பாக பத்திரிகைகளை வாசிக்கும் போது எனது கற்புலனை ஐயுறுகின்றேன். அந்த அளவுக்கு இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களும் தேர்தல் பரப்புரைகளும் அமைந்துள்ளது. 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக இவர்களது பரப்புரைகள் இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்டவர்கள் தொடர்பாக 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஏற்பட்ட 87ஆம் ஆண்டிலிருந்து இவர்களது கட்சி மாநாடுகளிலோ அல்லது பாராளுமன்றத்தில் வடகிழக்கு தொடர்பான பிரச்சனைகள் நிகழ்கின்ற போது இவர்களது உரைகளில் இது தொடர்பாக எவற்றையாவது கூறியுள்ளார்களா? நேற்று 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்ததாகவும் நாளை அதனை அமுல்படுத்துவதாகவும் தமது பரப்புரைகளிலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பாக நாம் இவர்களை பற்றிய பூரண தெளிவை அளித்துள்ளோம். இத்தகைய சூழ்நிலையில் தான் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஏன் வெல்ல முடியாது என தெரிந்தும் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் பொது பிரதிநிதியாக தமிழ் மக்களின் சார்பில் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நிறுத்தியுள்ளோம் என்பதை இன்று தென்னிலங்கை சார் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வடகிழக்கு வாழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தவில்லை. வடகிழக்கு வாழ் தமிழர்கள் சமாதான பறவை என அன்றைய தமிழ் தேசியத்தின்பால்
பால் ஆதரவு கொண்ட விஜய குமாரதுங்கவின் மனைவி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களை ஆதரித்தார்கள். அவர் வெற்றி பெற்றார். மைத்திரிபால சிறிசேன அவர்களை வட கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஆதரித்தார்கள் வென்றார். கோட்டபாய ராஜபக்ச அவர்களை வடகிழக்கு மக்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர் தன்னை ஆதரித்த மக்களால் அறகலை மூலம் திரட்டி அடிக்கப்பட்டார். ஆனால் இன்றைய தேர்தல் கள நிலவரம் வேறு. பண்டைய ரோம சாம்ராஜ்யம் தொடர்பாக ஒரு வழக்கு மொழியுண்டு. all the road leads to Rome என்பதே அது. அதாவது எல்லா பாதைகளும் ரோமாபுரி நோக்கியே செல்கின்றது. அதை சற்று மாற்றி இன்றைய நமது நாட்டின் சூழ்நிலையில் all the presidential candidates leads to north and east, அதாவது எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களும் வடகிழக்கை நோக்கியே பயணிக்கிறார்கள் என்று கூறலாமா என யோசிக்கின்றேன். இன்று ஏன் நம்முடைய தமிழில் ஜனாதிபதி வேட்பாளர் என்று எண்ணக்கரு உருவானது? இதுவரை ஏன் மலையகத்தில் இல்லாத வகையில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் உருவாகினார்? இன்றைய உங்கள் பரப்புரையின் 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக நீங்கள் இன்று கூறுவதை அமல்படுத்தி இருந்தால் வடகிழக்கு தமிழர்களும் மலையக தமிழர்களும் இலங்கையராக ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கையோர்த்திருப்பார்கள். ஆனால் 87ஆம் ஆண்டு 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு முதல் இன்று நீங்கள் கூறும் எத்தகைய முயற்சியின் துளி கூட செய்யவில்லை. அதனால் தான் தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரை என்று உருவாக்கியது. வடகிழக்கு மக்களிடையே ஏன் தனித்தமிழ்நாடு என்ற எண்ணக்கரு உருவாகியதோ அதற்கு நீங்கள் எப்படி காரணமோ இன்று தோன்றிய தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கும் காரணமாகும். எம்மக்களது பிரச்சனை, எம்மக்களது சுயநிர்ணய உரிமை, எம்மக்களது நில உரிமை, எம்மக்களது மொழி உரிமை, வடகிழக்கு மக்களின் அச்சுறுத்தல் இல்லாத வாழும் உரிமை, ஒருமித்த பிரிக்கப்படாத ஐக்கிய இலங்கைக்குள் சமத்துவமாக வாழும் உரிமை, இவையாவும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மக்கள் என்ற வகையில் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் இவையே. வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் வாழ்வு உரிமை தொடர்பாக இன்னும் ஒரு அடிப்படை உரிமை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்படுமானால் அது என்னால் தான் தொடரப்படும். அத்தகைய வழக்கு ஒன்று எனது விருப்ப தெரிவல்ல. ஏனெனில் பிரிவினை போராட்டம், அதன் வழிகள், அதனால் நாடு கண்ட பிரளயங்கள், அதன் மூலம் நான் கற்ற பாடம் எமது நாட்டின் நலன் கருதியது. நாட்டு நலனா, கட்சி நலனா, தனிநபர் நலனா என சிந்திக்க வேண்டும். இன்று இந்த சபைக்கு 3வது வாசிப்புக்காக வரவிருந்த மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். இதேவேளை பொது வேட்பாளர் என்பது ஒரு நாடகம் என்பதனை ஏற்கனவே கூறியிருந்தோம். இன்று அது ஒரு விடலுக்கு இறைத்த நீராகத்தான் காணப்படுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் தேர்தல்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளை நடைபெற இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது. நாளை மறுதினம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 5, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 12ஆம் தேதி போன்ற தேதியில் நடைபெற இருக்கின்றது. புத்திஜீவிகள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு தேசமாக, தமிழ் தேசமாக ஒன்று திரண்டு நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேணும் என்பதை மிக பொறுப்புரிமையோட ஒரு மக்களுக்கு பொறுப்பான ஒரு கட்சியின் ஒரு தேசிய அமைப்பாளராக நான் இந்த விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு இறங்கியிருக்கின்ற பொது வேட்பாளர் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒருவர். அவர் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து வாபஸ் பெறப்பட வேண்டும். நிச்சயமாக அங்கே யாழ், மன்னார் போன்ற இடங்களிலே 2வது விருப்பு வாக்குக்கு அங்கே பிரச்சாரம் நடக்கின்றது. இங்கேயும் அதே தான் நடக்கின்றது. ஆகவே இது ஒரு விழலுக்கு கிடைத்த நீராக போய்விடும். தேரை இழுத்து தெருவில் விடுகின்ற நிகழ்வாக போயிடும். தயவு செய்து இந்த வரலாற்று தவறை உங்களை நாங்கள் மதிக்கிறோம். வரலாற்று தவறை செய்யாமல் தயவு செய்து இந்த தேர்தலில் இருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேணும் என்பதை நான் ஒரு உரிமையோட உங்களிடம் பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். 13வது திருத்த சட்டம் தொடர்பில் தமது நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வடக்கில் மட்டுமன்றி தெற்கிலும் இந்த விடயத்தை தாம் வலியுறுத்தி வருவதாகவும், கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் தாம் இந்த உறுதிமொழியை வழங்கியதாகவும், தான் தழும்பும் நிலையை கொண்டு ஒரு அரசியல்வாதி அல்ல எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் இந்த 13ஆம் திருத்த சட்ட அமலாக்கம் தொடர்பில் தேர்தல் காலத்தில் மட்டுமன்றி அதற்கு முன்னர் பல மேடைகளில் பல தடவைகள் தாம் வலியுறுத்தி இருக்கின்றேன். இன பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. இனங்களுக்கு இடையில் நிலவும் முரண்பாடுகள் களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
சட்டங்கள், சமூக கட்டமைப்பு, அறநெறி பாடசாலை உள்ளிட்ட பாடசாலைகள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் சமூக கலாச்சார நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம். எந்த ஒரு இன அல்லது மத சமூகத்தினரும் கடும் போக்குவாத கொள்கைகளை பின்பற்றுவதற்கு இடமளிக்கப்படாது. இலங்கை முழுவதிலும் சுமார் 2500 மாதிரி கிராமங்களை உருவாக்குவோர் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். ஒரு கிராமத்தில் 50, 100 அல்லது 200 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். வடக்கில் 5 ஒப்பந்தங்கள் காணப்பட்டது. அதில் 3 போர் காரணமாக அழிவடைந்துள்ளது. உட்கட்சி அதிகார மமதையில் இருப்பவர்களின் நலன்களுக்காக தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறக்கூடாது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இன்று தமிழ் மக்களுடைய வாக்குகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை அதனுடைய மூத்த தலைவர்கள் பலர் எதிர்ப்பதாகவும் பலர் அதை நிராகரிப்பதாகவும் சிலர் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்களே தாங்கள் தீர்மானத்துக்கு ஏற்றுவதாக போல் தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட மாட்டோம், மேடையேற மாட்டோம் என்கின்ற சபதங்கள் எடுத்திருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தவரை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியலில் கூட எங்களுடைய பயணங்கள் தொடர்கின்ற பொழுதும் நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எரிவாயு சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் மிகவும் நுட்பமாக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் வழிகாட்டலை ஏற்கக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சி இல்லை. அவர்களுடைய உட்கட்சி பூசல்கள், உட்கட்சி முரண்பாடுகளால் நீயா பெருசு நானா பெருசு, நானா கட்சிக்கு தலைவர் என்கின்ற தங்களுடைய உட்கட்சி மோதல்களால் இன்று தமிழ் மக்களை யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்க சொல்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் எந்த விதமான அரசியல் இலக்கற்ற ஒரு அரசியல், தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அற்றவர்களுக்கு வாக்களிக்குமாறு அவர்கள் கோரியிருக்கின்றதாக செய்திகள் இருக்கின்றது. ஆகவேதான் அந்த உட்கட்சி பூசல்களிலே திளைத்து போயிருக்கின்றவர்கள் எந்த வகையிலும் தமிழ் மக்களுக்கு சரியான முடிவை நிதானமாக எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் அவருடைய உள்கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் கூட எங்களுக்கு வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஆகவே இந்த வருகின்ற தேர்தலிலே மக்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சிலிண்டர் சின்னத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவளிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுடைய கோரிக்கையாக சமஷ்டியை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்பதை அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று எந்த விதமான தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே எந்த விதமான அதுக்கான சரத்துகளும் இணைத்து கொள்ளப்படாத ஒரு சூழலிலே அவசரமாக அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதே மக்களை வளமையாக ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகவே அவர்கள் தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கின்றது. இப்போ கூட நாங்கள் எதிர்பார்ப்பது வடகிழக்கு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கண்காணிப்பாக அவதானமாக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த வாக்களிப்புகளை கோரி நிற்கின்றோம். தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடு கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும். கடந்த தேர்தலில் கூட சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர்கள் கருத்து சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 30 கோடி ரூபாய் நாங்கள் வழங்கியிருந்தோம் என்ற கருத்தையும் அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்சியிலிருந்தோ அந்த உறுப்பினர்கள் யாரும் மறுப்பு தெரிவிக்காத ஒரு சூழலும் இருக்கின்றது. ஆகவே இங்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்பது அவர்களுக்கு ஒரு விற்பனை பொருளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் கோட்பாடோ அல்லது அரசியல் நிலப்பாடோ அல்ல அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளோ சமஷ்டி என்ற உறுதிமொழி எதுவும் கருத்தில் கொள்ளப்படாமல் எதேர்ச்சையாக தங்களுடைய அதிகார போட்டியின் காரணமாகத்தான் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தபால் மூல வாக்களிப்பும் இடம்பெறுகின்றது. எனவே அந்த அரசு உத்தியோகத்தர்கள், கல்வியாளர்கள், படித்தவர்கள், அந்த அரசு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இந்த மக்களுடைய அரசியல் எதிர்காலங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களுடைய வாக்களை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். வடகிழக்கு மக்களின் ஆதரவு காரணமாக சையத் பிரேமதாசவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநரும்
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவருமான MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்த ஊடக சந்திப்பு இன்று மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் பிரதி அமைச்சர்களான MSS அமீர் அலி, சோ கணேசமூர்த்தி ஆகியோர் கருத்து தெரிவித்திருந்தனர். சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தினை முன்னேற்றக்கூடிய வகையிலும் நாட்டின் பொருளாதாரத்தினை முன்னேற்றக்கூடிய வகையிலும் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்துள்ளதாகவும் இதன்போது MLA ஹிஸ்புல்லா தெரிவித்தார். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றி இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த நிர்வாகம் மிகச் சிறப்பான முறையிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வரிகள், குறிப்பாக அரச உத்தியோகத்தர்கள், ஏனைய சாதாரண வர்த்தகர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வரிகள் குறைக்கப்பட்டு சாதாரண ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த நாட்டிலே லட்சக்கணக்கான மக்களுடைய வீடுகளுடைய மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுதான் வருகின்றோம். ஆகவே இந்த நிலைமைகளிலிருந்து சாதாரண ஏழை மக்கள், சாதாரண வருமானம் உள்ளவர்கள் நாட்டிலே இன்று மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கையையும் முன்னேற்றக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலும் மிகச் சிறப்பானதொரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் முன்வைத்து கௌரவ கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கின்றார்கள். அவருடைய குறிப்பாக இன்று இலங்கை தமிழரசு கட்சியும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற அந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். ஆகவே அதனுடைய முழு வடகிழக்கு மாகாணமும் இருக்கின்ற 5 மாவட்டங்களும் லட்சக்கணக்கான அதிகப்படியான வாக்குகளால் இந்த பிரதேசங்களில் வாழுகின்ற தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோருடைய வாக்குகளினாலும் யோகித்த ஒரு தெளிவாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அவருடைய வெற்றியினூடாக குறிப்பாக வடகிழக்கு பிரச்சனைக்கு தீர்வு, அதிகார ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு, அதே போன்று பொருளாதாரத்திலே அபிவிருத்தியிலே குறைவடைந்திருக்கின்ற இந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கான விசேட ஒரு விசேட வெளிநாடுகளுடைய ஒத்துழைப்போடு ஒரு மகாநாட்டை கூட்டி அதற்கான ஒரு ஆணைக்குழுவை நியமித்து வடகிழக்கு மாகாணத்தை முழுமையாக பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி ரீதியாக கட்டியெழுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்படும் என்று அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இது எந்த ஒரு கட்சியிலும் கூறப்படாத ஒரு விசேஷமான ஒரு அம்சம். ஆகவே வடகிழக்கிலே இருக்கிற மக்கள் இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தொலைபேசி தினத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.